தமிழ்நாட்டில் பாஜக என்கின்ற கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வந்ததே திமுகவால் தான். மறுக்க முடியுமா? அவங்க என்ன புதுசா இப்போ வரக்கூடாதுன்னு வந்தவரேன்னு சொல்றாங்க. கொள்கைகள் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க அப்படி சொல்வது அது போலித்தனமானது. இப்போ மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, காங்கிரஸ்காரர்களை மதிக்கவில்லை அப்படின்னா முன்னாள் முதலமைச்சராக வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. பேசுவது மட்டும் அப்படி பேசுறோம், 4 பேருக்கு முன்னால பேசுறோம், ஆனா செயல்பாடுகள் வேறையா இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வார்டு ரிசர்வ் வார்டு, அந்த வார்டை காங்கிரசுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய திமுக பெரிய உத்தமபுத்திரனா சொல்றாங்களே செந்தில் பாலாஜி, 5 லட்சம் ரூபாய் ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு மெம்பர் தொகுதி கையில கொடுத்து அவனை தோக்கடிச்சு நீ ஜெயிக்க வைக்கணும், இன்னும் காசு வேணாலும் தருவேன், ஆனா அவன் ஜெயிச்சுட்டானா நீ ஊர்ல இருக்க முடியாது, அதையும் தோக்கடிச்சாங்க. இது எந்த கூட்டணி தர்மமா? செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியா திறக்கிறப்போ என்கிட்ட சொல்லணும் அதிகாரிகள் கிட்ட கடிஞ்சுக்கிட்டது. குறைந்தபட்சம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்திற்கு காரணமான அதிகாரி யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் மீது ஏதாவது துறை ரீதியான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருந்தால் கூட்டணி தோழமையை அவர்கள் சரியாக செயல்படுத்துகிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அந்த மக்கள் எல்லாரையும் சென்னைக்கு வரவழைத்து சந்திச்சு பேசியிருக்கிறார். அந்த விஜய் அந்த சம்பவம் நடந்த உடனே ஓடி வந்துட்டாரெல்லாம் பல செய்தி உள்ளது. அது உண்மை அல்ல. காவல்துறை அதிகாரிகள் அங்கே நிக்க உடனே உடனே போனாங்க. இவர் போவதற்கான அனுமதியே இல்லை. அதை மீறி இவர் போனார்னா என்ன பண்ணுவாங்க? வேற ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா நான் அரசாங்கம் அதிகாரிகள் சொல்வதை கேட்கலைம்பாங்க. ஒரு மாநிலத்தினுடைய தலைமை அதிகாரி போலீஸ் அதிகாரி அவன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவன் சொன்னதை கீழே இருக்க அதிகாரி கேட்கலன்னா நாட்டில் என்ன நிர்வாகம் நடக்கும்? உனக்கும் எனக்கும் நமக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் தானே. அந்த போலீஸ்ல கீழே இருக்கிற எஸ்பியோ இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ கான்ஸ்டபிளோ டிஜிபி சொல்றதே கேட்கலன்னா அந்த துணை வழங்குமான்னு கேட்கிறேன். உயர் அதிகாரிகிட்ட சொல்லியே காரியம் நடக்கலன்னா அந்த துறை செத்து போச்சுன்னு அர்த்தம். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். தேர்தலுக்கு என்னதான் இன்னும் 6 மாத காலங்கள் இருந்தாலும் இப்போவே இதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமாவே இந்த கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பிரச்சாரம் அப்படிங்கிறது தீவிரமாக முன்னெடுக்கிறதுனால எல்லாருமே ஒவ்வொரு நகரங்களுக்கு போகிறாங்க. அவங்களுடைய கட்சியுடைய கொள்கைகள் நீங்கள் எதுக்காக வாக்களிக்கணும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் திமுக இவங்களுக்கு இடையில இப்போ பேச்சுகள் அப்படிங்கிறது தீவிரமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியில தான் இருப்பாங்களா 26க்கு திமுகவோட அப்படிங்கிற கேள்வியையும் அதிருப்தி இருக்கோ திமுகவுக்கு அப்படிங்கிறத சமீபத்திய காங்கிரஸை சேர்ந்தவர்களுடைய பேச்சுகள் எழுப்பியிருக்கு. பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, பாஜக அதிமுக தாவேக கூட்டணி மீது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களும் துணை முதலமைச்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சவர் சொல்றாருமா எனக்கு தெரியல. அவர் பிஜேபிக்கு அவர் தான் ஆலோசகன்னு தோணுது, இல்லைன்னா அவருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கு நான் மனம் திறந்து சொல்கிறேன். வெறும் அரசியல்வாதியாக சொன்னாக்க அது பொய்யாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் 67 வரை கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த அதில் ஒப்பிட்டுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் மட்டும் ஒத்துப்போனவர்கள் மட்டும்தான் கூட்டணியில் இருந்தார்கள். அப்போ இன்னார் கூட்டணியில் இருப்பார்கள், இன்னார் கூட்டணிக்கு வர முடியாது தெளிவாக சொல்ல முடியும். 67 தான் முதன்முறையாக முதலாளித்துவம் பேசுகிற சுதந்திராவும் தொழிலாளர்கள் பற்றி பேசுகிற கம்யூனிஸ்டும் ஒரே அணி, நாத்திகம் பேசுகிறவங்களும் ஆத்திகம் பேசுகிறவங்களும் அதே அணி. ஆக முரண்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரே கூட்டணி இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக அது வென்றது. அதற்கு பின்னால் இந்த வியாதி இந்தியா முழுக்க வந்தது. பாலிட்டிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ஃபேவர் அப்படின்னு அதுக்கு புதுசாக ஒரு இலக்கணம் வச்சாங்க. தேர்தலில் கூட்டணி கொள்கை வேண்டாம், சித்தாந்தம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், வெற்றி மட்டும்தான் குறிக்கோள். அந்த சித்தாந்தம் போய் இப்படி ஒரு புதிய கொள்கை வந்ததற்கு பின்னால் இப்படித்தான் கூட்டணி இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்பதை நம்ம ஆசையை சொல்லிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பொழுதுபோக்காக சொல்லிட்டு இருக்கலாம். 4 மாதத்தில் எதுவும் நடக்கும், எப்படியும் கூட்டணி வரும், அது எதுவும் தவிர்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அதை சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஏன்னா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
காங்கிரஸ் தொடர்ந்து வந்து கூட்டணி அமைச்சரவை வேணும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி கேட்டாங்க. இப்போ வந்து மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, காங்கிரஸ்காரர்களை மதிக்கவில்லை அப்படின்னா முன்னாள் முதலமைச்சராக வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது தப்புன்னா சொல்லுங்க, அதுக்கு விளக்கம். இல்ல, மாற்று கருத்து எனக்கு எதுவும் இல்லை, அது உங்களுக்கு சொல்றதுக்கான சுதந்திரமும் எல்லாமே இருக்கு. இப்போ அவர் இந்த கருத்து மூலமா காங்கிரஸ்காரர்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்ல வராரா, என்ன கன்வே பண்ண நினைக்கிறார்? ஆமா, நீங்க கேட்டதுனால ஒரு உண்மையை சொல்றேன். வெளி உலகத்தில் இருக்கிற தோற்றம் என்பது வேறு, ஒரு கூட்டணி என்பது மியூச்சுவல் ட்ரஸ்ட். நீங்களும் நானும் கூட்டணினா உங்கள் மீது எனக்கு ஒரு நம்பிக்கையும் என் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும், அதை கடந்த ஒரு தோழமை, மனிதாபிமானம், அன்பு, பாசம், இதுதான் கூட்டணியாக இருக்க முடியும். பேசுவது மட்டும் அப்படி பேசுகிறோம், 4 பேருக்கு முன்னால் பேசுகிறோம், ஆனால் செயல்பாடுகள் வேறையாக இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து ராமாயணத்தில் கம்பன் சொல்கிற மாதிரி ஒன்று தான். பேசுவது மானம், இடை பேசு பேணுவது காமம், கூசுவது மானிடைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம்னு கும்பகர்ணன் சொல்கிற மாதிரி ஒன்று வரும். அது மாதிரி பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். காங்கிரஸ் கூட்டணி என்பதை விட கம்யூனிஸ்ட், ஒரே ஒரு ஊர் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க நிறையா இருக்குது, இருந்தாலும் உதாரணம் சொல்கிறேன். திருச்சிக்கு அருகில் இருக்க திருவள்ளூர் பக்கத்தில் கூத்தப்பார்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போன தடவை இந்த கூட்டணி சார்பில் அந்த கூட்டணி அந்த பஞ்சாயத்தில் துணை தலைவராக கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி திமுக தலைமையும் கம்யூனிஸ்ட் தலைமையும் 2 பேரும் ஒருத்தர் கையெழுத்து போட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கு தேர்தல்னு ஒன்று முறையாக நடக்கும்ல. அப்படி நடக்கிற போது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற திமுக கட்சி மேலிடம் சொல்லியிருந்தாலும் கூட அதற்கு போட்டி வேட்பாளராக திமுகவுக்கு வேறு ஒருவரை நிறுத்தி வைத்து அந்த கம்யூனிஸ்ட் சார்பில் இருக்க வைத்து தோற்கடித்தாங்க. இன்னமும் நான் சொல்றது போய் பார்த்துக்கலாம். அப்படி கட்சி தலைமையை மீறி அப்படி செய்த அந்த திமுக காரர்கள் மீது இன்று யாராவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அப்படி எடுத்தால் தானே இந்த கூட்டணி ஸ்மூத்தாக போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை தெரியாமல் மேலந்தவரையாக கூட்டணி இது இப்படி நீடிக்கும் அப்படி போகும் என்பதில் மற்றவர்களை ஏமாற்றுவதில்லை. அப்படி சொல்லுகிறவர்கள் அவர்களே ஏமாற்றிக் கொடுக்கிறார்கள். பிஜேபி, அதிமுக, தாவேகா கூட்டணி சேரும், அதில் அவர் முதல் மந்திரி ஆகிறார், துணை மந்திரி வந்தார் சொன்னவர் அந்த நண்பர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். இந்த கூட்டணி இருந்தால் யார் முதல்வர் வருவார், யார் துணை முதல்வர் வருவார், யார் மந்திரி ஆகிறோம் கொஞ்சம் சொல்லாமே. தன் கட்சி தன்னுடைய கூட்டணியை பற்றியும் சொல்ல முடியல, அடுத்த கட்சி கூட்டணியில் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது அது அவ்வளோ பொருத்தமாக எனக்கு படலை. அதே மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியா திறக்கிறப்போ என்கிட்ட சொல்லணும்னு அதிகாரிகள் கிட்ட கடிஞ்சுக்கிட்டதையும், அமைச்சர் அவர்கள் வந்து என்ன இது மாதிரியான ஆட்கள் போட்டிருக்காங்கிற ஒரு சில வார்த்தைகள் விட்டதையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்போது எப்போவுமே திமுக கூட்டணியில் தான் இருக்கும், என்னதான் அதில் நாங்கள் திமுக கூட்டணி விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற செல்வ பெருந்தகை அவர்களுடைய வாய்கள்லேயும் இந்த மாதிரியான வார்த்தைகள் வருதுங்கிறப்போ அவருக்குள்ளேயும் ஒரு சில குமுறல்கள் இருந்தது, அது வெளிப்படுத்திட்டாருன்னு புரிஞ்சுக்கிறதா? ஆமாம், செல்வ பெருந்தகை என்பவர் என்னை விட வயதில் ரொம்ப இளைஞர் தான், ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு இளைய சகோதரன் மாதிரி தான். சீக்கிரமாக அவர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துருவார் நான் நினைக்கிறேன். எதன் அடிப்படையில்? இயேசுபிரான் ஒருத்தர் தான் நம்ம ஒரு கண்ணத்தில் இறைந்தார் மறு கண்ணத்தையும் காட்டுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, தனிப்பட்ட செல்வ பெருந்தகை இயேசுபிரானை போல வாழ விரும்பல, தப்பு இல்லை. செம்பரம்பாக்க ஏரியை விட்டுருங்க, அதற்கு முன்னாலேயே அவருடைய தொகுதிக்குள்ளேயே வல்லக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊரில் முருகன் கோயில், அவருடைய கும்பாபிஷேகம் நடக்குது. இவர் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். அங்கே போகிறார். போகிற போது இவரை உள்ளே விடாமல் தடுத்துட்டு வேறொரு தொகுதியினுடைய வேற கட்சியுடைய எம்எல்ஏ எல்லாம் உள்ள மேலே கூட்டு போகிறாங்க. பிஜேபியை சேர்ந்த ஒரு பெண்மணியும் மேலெல்லாம் கூட்டு போகிறாங்க. அது எவ்வளவு பெரிய அவமானம்! அது செல்வ பெருந்தகைக்காக மட்டும் வந்ததல்ல, காங்கிரஸ் கட்சியே அவமானப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி பலமாக இருக்கணும்னா குறைந்தபட்சம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்திற்கு காரணமான அதிகாரி யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் மீது ஏதாவது துறை ரீதியான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருந்தால் கூட்டணி தோழமையை அவர்கள் சரியாக செயல்படுத்துகிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் அந்த சம்பவம் நடந்த போர் விளக்கம் கொடுக்கப்பட்டதில்ல. சிவபெருந்தகை அவர்களுக்கு வரதுக்கான எந்த மறுப்பும் நாங்கள் சொல்லலை. ஆனால் அவர் கூட அத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேரையும் மேலே வந்து கோபுரத்துக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லாருமே சார்பு பேச. என்ன சொல்றேன்னா, யாரோ தெருவில் போறவங்க சொல்றதில்லை, சம்பந்தப்பட்ட அரசு சார்பில் யாராவது சொல்லியிருந்தால் ரைட்டு. இப்போ நீங்கள் இப்போ சொன்ன ஒரு மந்திரி சொன்னார்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி யாராவது சொன்னால் ரைட்டு. இல்லை என்றால் அதற்கு காரணமான அதிகாரி யார் என்று கண்டுபிடித்து, ஏன்னா மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு, அது சாதாரண விஷயம் இல்லை.
அவர் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளேயே அவரை உள்ள விடாம தடுத்திருக்காங்கல்ல. அதற்கு மேலும் 1000 காரணங்கள் சொன்னாலும் இவர் பட்டியலினத்தை சேர்ந்த என்பதற்காக தான் தடுத்திருக்காங்க என்றுதான் பொருள். அப்படி என்றால் பகுத்தறிவு பேசுகின்ற, சீர்திருத்தம் பேசுகின்ற, சாதி மதத்தை கடந்து ஜாதியை ஒழிப்போம் என்று பேசுகிற திமுக அது உண்மையிலே சொல்லுகிறதா, அது போலித்தனமாக சொல்லுகிறா? அந்த கேள்வி வருது இல்லை. அவர்கள் உண்மையிலே அந்த கொள்கையில் ஈடுபாடு இருக்கிறது என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது குறை தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. அது எடுக்கல. அப்படி எடுக்கலை என்ற போது கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களுக்கு அதிருப்தி வருவது இயற்கையா இல்லையா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் செயல்பாடுகளில் எப்படி நடக்கிறதோ, நான் இப்போ கூத்தைப்பார் ஒன்று சொன்னேன்ல, எங்க ஊர்லேயே ஒன்று நடந்து ஒன்று சொல்றேன். எங்க சொந்த கிராமம் என்பது எல்லோருக்கும் தெரிந்து நங்கவரம் சொல்லுவாங்க. நாடு பாதி நங்கவரம் பாதின்னு பெரிய ஜமீன்தார்கள் அந்த ஊர். அது டவுன் பஞ்சாயத்து. இப்போ முன்னால திருச்சி மாவட்டம், இப்போ வந்து கரூர் மாவட்டம். அந்த கரூர் மாவட்டத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற போது குளித்தலை முனிசிபாலிட்டியில் ஒரே ஒரு வார்டு தான் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் மேட்டுமருதூர் ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்கு, அதில் ஒரு சீட்டும் கொடுக்க முடியாதுன்னாங்க. நங்கவரம் பஞ்சாயத்தில் மட்டும் ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் திமுகவில் ஒதுக்கப்படுது. நான் அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போல, அவங்க பேசி அதில் தான் அந்த ஜோதிமணி பேசும்போது சரியாக வரணும்னு கோச்சுட்டுலாம் எந்திரிச்சு வந்தாலும் அந்த பழைய விஷயங்கள். அப்படி ஒதுக்குகிற போது எங்கள் சொந்த அந்த நங்கவரம் டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊர் என்பது எங்கள் ஊர் நச்சலூருங்கிற ஊர். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு ரிசர்வ் வார்டு, அந்த வார்டை காங்கிரஸுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஒதுக்கி கொடுத்த உடனே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரின்ட்டு. பிறகு நான் போனோடனே ஒரு பையன், அப்போ தான் அவனுக்கு ஒரு 30-32 வயது தான் இருக்கும், எம்ஏ படித்த ஒரு பையன், பட்டியலத்தை சேர்ந்தவன். அவங்க அப்பா காங்கிரஸ்காரர், என்னுடைய நண்பர். அவங்க தாத்தா அந்த காலத்திலே 50 வருஷத்துக்கு முன்னாலே காங்கிரஸ்னு உயிர் விடுவார். அந்த குடும்பமே குடும்பம். இந்த பையன் படிச்சுட்டு அவன் பாட்டு வேற வேலை பார்த்துட்டு கட்சிக்கு வரல. நான் அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த பையனை போய் பார்த்து, உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் இருந்தாங்கப்பா, இப்போ உங்கள் வார்டிலே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீ நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நீ வந்தால் உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும், உங்கள் தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கும். அவனும் உப்பு கொண்டு வந்தான். சொன்ன உடனே அவனுக்கு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு அப்போவே ஒரு தொகையை அவன் கையில் நான் பணம் கொடுக்குறேன். சரின்னு தேர்தலில் நின்ட்டான். தேர்தல் ஓட்டெடுப்பு ஆரம்பிக்கிற போது அப்போ தான் தெரியுது, ஒரே ஒரு தொகுதியை ஒதுக்கிவிட்டு அந்த இடத்திலேயே வேறொருவனை ஒரு போட்டி வேட்பாளர் நிற்க வைத்து அவர் கையில் இன்றைக்கு ஒரு பெரிய திமுகவில் பெரிய உத்தமபுத்திரனா சொல்கிறாங்களே செந்தில் பாலாஜி, 5 லட்சம் ரூபாய் ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு மெம்பர் தொகுதி கையில் கொடுத்து அவனை தோக்கடிச்சு நீ ஜெயிக்க வைக்கணும், இன்னும் காசு வேணாலும் தருவேன், ஆனால் அவன் ஜெயிச்சிட்டானா நீ ஊரில் இருக்க முடியாது விட்டு இவர்களே கொடுத்த ஒரே ஒரு வார்டுக்கு உறுப்பினர் அதையும் தோக்கடிச்சாங்க. இது எந்த கூட்டணி தர்மமா? நின்று ஒரு திமுகவா நின்னாரா, சுயேட்சையா நின்னாரா? சுயேட்சையா நின்று அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்டு கொடுத்து அதை இது நான் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் எங்க ஊரில் நடந்ததை சொல்றேன், எங்க மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி நடந்த ஒரே ஒன்று சொல்றேன். இது மாதிரி பல இடத்துல. அதனால கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இப்படி தப்பு பண்ணாங்கல்ல, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக யார் தப்பு பண்றாங்களோ அவர்கள் ஆகாய் வரை போல் உண்டா என்று அந்த கட்சி தலைமை சொல்லுமானால் அது அவர்களே சொல்லி செய்தார்கள் அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அப்புறம் தோழமை எப்படி பலப்படும்? அப்போ இவ்வளவு நாள் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இதையெல்லாம் கடந்தும் வந்து பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடு ரீதியில் வந்து இவ்வளவு நாள் இருந்தோம். ஆனால் 26 தேர்தல் வரப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு புது கட்சி உருவாகி இருக்கும் பொழுது வேற ஒரு புது கூட்டணி கட்டமைக்கலாம், திமுக இல்லாத ஒரு மாற்று சக்தியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு அதிருப்தின்னு இதெல்லாம் வெளிப்பாடு இப்போ வெளியில வருதுன்னு எடுத்துக்கலாம். அவனு காங்கிரஸ் சொல்லலாம், கம்யூனிஸ்ட் சொல்லலாம், சிறுத்தைகள் கூட சொல்லலாம், இஸ்லாமிய கட்சிகள் சொல்லலாம், திமுக அப்படி சொல்லலாம். தமிழ்நாட்டில் பாஜக என்கின்ற கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வந்ததே திமுகவால் தான். மறுக்க முடியுமா? திமுக கூட்டணியில் தான் முதலாக 4 எம்எல்ஏக்கள் பாஜக சார்பில் சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க. அவங்க என்ன புதுசா இப்போ வரக்கூடாதுன்னு வந்தவன் சொல்றாங்க. வந்தால் மகிழ்ச்சி தான், ஆனால் அது அந்த கொள்கைகள் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க அப்படி சொல்வது அது போலித்தனமானது, அது உண்மை அல்ல. மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த உரிமையை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அதே பாஜக ஆட்சி மத்தியில் இருந்து இல்லை,
எத்தனை ஆண்டு காலங்கள் அந்த அமைச்சரவையில் திமுக அமைச்சர்கள் இருந்தார்கள். டிஆர் பாலு, முரசொலி மாறன், வாஜ்பாய் ஆட்சியில் மந்திரிகளாக இருந்தாங்களா இல்லையா? அப்புறம் எந்த பாஜக கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க? இன்னொன்று சொல்றேன், சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக இருக்கு பாஜக, அதுதான் முக்கியமானது. சரியா? மற்ற எல்லாம் கூட ரெண்டாவது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு மட்டும் பதில் யார்கிட்டயா கேட்டு சொல்லுங்க. மகாத்மா காந்தியை கொன்ற கொலை குற்றத்தில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தவர் கோபால் கோட்சே, கோட்சேயுடைய தம்பி. அந்த கோட்சே, கோபால் கோட்சேயை ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தவரை விடுதலை செய்தது மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் ஆட்சி தான். எதுக்காக உதாரணத்தை சொல்றேன்னா, ஆயுள் கைதியாக இருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்கு கோர்ட்டு பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மாநில அரசுடைய உரிமை. இப்போ நான் உங்களை திரும்பி கேட்குறேன், கோவை சிறையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை கடந்து 29 பேர் நான் நினைக்கிறேன், ஒருவேளை 1-2 முன்பின்னா இருக்கலாம், முஸ்லிம்கள் சிறையில் இருக்காங்கல்ல, அவர்களை விடுதலை செய்கின்ற உரிமை திமுக ஆட்சிக்கு இருக்கிறது. யாராவது மறுக்கட்டும்? 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரே நாள் 1000 பேருக்கு மேல அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த உரிமை அவருக்கு இருக்கு. இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த இவர்களை மட்டும், இந்த 29 பேரை இதுவரை இவர்கள் விடுதலை செய்யல. இது பாஜக விருப்பமா அல்லது திமுக சொல்கின்ற அந்த கொள்கை ரீதியான முடிவா? அதனால பல முரண்பாடுகள் இருக்கு. இதில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கொள்கை ரீதியாக ஒத்துப்போனால் அது பலமாக இருக்கும் அந்த கூட்டணி. இப்படி பல சந்தேகங்கள் வருது. இப்போ செல்வ பெருந்தகை அவங்க இதில் திறந்து வைக்கும்போது என்கிட்ட சொல்லலை என்று சொல்வதில், அவங்க சொல்லலைன்னு சொல்றது கூட என்னால் ஏற்றுக்க முடியல, அது வேற, சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், தொலைக்காட்சியில் அது திறந்து விட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த அதிகாரிக்கு நானும் ஒரு நாள் முழுக்க மாறி மாறி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு. ஒரு மூத்த அதிகாரிகள் அந்தந்த தொகுதிக்குள்ள இருக்கிற தொகுதியுடைய எம்எல்ஏ நம்பர் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, தணிக்கை குழுவினுடைய தலைவர், அது ஒரு அமைச்சர் மாதிரி, ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சியுடைய பெரிய கட்சியுடைய மாநில தலைவர். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் போனே எடுக்கல, அவர் சொல்லிட்டார்ல. சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அந்த அதிகாரிகள் மீது இதுவரை ஏதாவது நடவடிக்கை உண்டா? இது எவ்வளவு பெரிய நிர்வாக சீரழிவு! அவர் நடவடிக்கை எடுத்தால்தான் நம்பிக்கை வரும். நடவடிக்கை எடுக்காமலே நாமெல்லாம் சகோதரர்கள், அண்ணன் தம்பி என்று சொல்வதில் என்ன பயன் இருக்கு? அதான் கேட்கிறேன். அப்போ இதெல்லாம் இப்ப வருதுங்கிறப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தாவேக, காங்கிரஸ், என்ன ராகுல் காந்தி கரூர் துயரப்போ போன் பண்ணி பேசினாரு, இதெல்லாம் பாக்குறப்போ காங்கிரஸ் தாவேக எல்லாரும் ஒரு கூட்டணி கட்டமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா, நான் முன்னாலே ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் நினைப்பதை சொல்வதை நான் ஆதரிப்பதோ மறுப்பதோ என்னுடைய வேலை இல்லை. தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கு. இப்போதே கூட்டணி இப்படிதான் கூட்டணி என்று யாரும் சொல்வதென்பது அது யதார்த்தம் இல்லை, அதில் உண்மை இல்லை. இவர்தான் ஜெயிப்பார், இந்த கட்சி தான் பெரிய கட்சி கிடையாது. பெரிய ஆள் தோக்கவும் உண்டு, அயோக்கியம் சொல்ற கூட ஜெயிக்கிறதும் உண்டு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுக்கு நீங்க பெரிய உதாரணமே இதே வச்சுங்களேன். நீங்க சொல்ற இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி திமுக தமிழ்நாட்டுடைய வரலாறுலே மிக உச்சகட்டமான வெற்றி பெற்றது அதுதான். 1971 183 இடங்களில் வெற்றி பெற்றது. இதுவரை எந்த காலத்திலையும் எந்த ஜெயிச்சதில்லை. அதே திமுக, அதே தலைவர், அதே கொள்கை, அதே சித்தாந்தம், அதே கட்சி அமைப்பு 91 ஒரு சீட்டு. அதே கட்சி தானே, அதே தலைவர் தானே, அதே செயல்பாடு தானே. அதனால தான் இந்த கூட்டல் கழித்தல் கணக்கு என்பது ஜனநாயகத்துக்கு எடுபடாதுன்னு சொல்றேன். ஓகே. ஆனா 26ல் திமுகவுடைய தொடர்ந்து பயணம் பண்றதுக்கு அப்படிங்கிறது முழு ஈடுபாட்டோட தான் காங்கிரஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறதால இந்த அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் இவ்வளவு நேரம் என்னமா சொன்னேன்? இல்ல, அப்படியே நாங்க இருந்தாலும் அதாவது இருப்பது நல்லது நான் நினைக்கிறேன். ஆனா அது நல்லதா இல்லையா என்பதை காங்கிரஸ் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. திமுகவும் அவருடைய அணுகுமுறையிலும் அது இருக்கணுங்கிறனா.
இந்த அணுகுமுறையில் மாற்றம் வரலைன்னா அது ஒத்து போகிறது பயன் இல்லை. சில விசிக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி தான் தேசிய கட்சி காங்கிரஸா இருந்தாலும் வாக்கு வங்கி இப்போ எங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு. ஸோ சீட்டு பேரத்துல நாங்களும் ஈக்குவலா கேட்போம் அப்படிங்கிறாங்க. கேட்கறதா ஒரு உரிமைமா கொடுக்குறோன்னா அவங்களுக்கு ஒரு 50 சீட்டு கொடுக்கட்டுமே, நாங்க வேணாங்கல்ல. எல்லாருக்கும் 50 இல்லம்மா, ஆளாளுக்கு பேசுறது வேறம்மா. ஒரு காங்கிரஸ் கட்சின்னா என்னன்னு தெரியாமல் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஜாதி அமைப்பு இல்ல காங்கிரஸ். விசிகாவ ஜாதி அமைப்புன்னு சொல்லிட முடியுமா? வேற எப்படி சொல்லுங்க? அப்படி கட்டமைக்கப்பட்டதால இப்ப பெருவாரியான எல்லா சமூகத்தை இருக்கு. அந்த ஜாதிக்கான போராட்டம் நடக்கிறது. அதாவது இது சக்கரை தான் இனிக்கும் அப்படிங்கிறதுக்கு யார்கிட்டையும் நீங்க காரணம் கேட்டுக்கிற அவசியமே இல்லை. ஜாங்கிரி கொடுக்குறேன், இது இனிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுதாபப்படமே ஆத்திரப்பட முடியாது. அதனால ஜாதி கட்சி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல விரும்பல, உங்களுக்கு அனுதாபம் தான் படுவேன். காங்கிரஸ் என்பது ஒரு ஜாதி கட்சி அல்ல, ஒரு மத கட்சி அல்ல, ஒரு மொழியின் ஒரு இனத்தை பற்றிய கட்சி அல்ல. ஜாதி, இனம், மதம், மொழி இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில்னா நம்பர் 1 காங்கிரஸ், நம்பர் 2 கம்யூனிஸ்ட் சொல்றதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. மற்ற கட்சிகளுக்கு வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ரொம்ப சாதாரணமாக நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். அதன் மூலமாக அந்த காங்கிரஸ் கட்சியுடைய பெருமையை மரியாதை குறைச்சிட முடியாது. தாவேக்க கரூரில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். 1 மாத காலம் கழித்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த மக்கள் எல்லாரையும் சென்னைக்கு வரவழைத்து சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் பலரால் விமர்சிக்கப்படுது. சிலரால் இல்லை அவருக்காக போக முடியாத ஒரு சூழல் இருந்தது, அதனால் அவங்க கூப்பிட்டு வந்து என்ன இருந்தாலும் பார்க்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கு? பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒத்து போய் தான் பார்க்குறாங்க, அப்படி தானே? ஆமாம். இவர் கூப்பிட்டும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா போக போகிறதில்ல. ஒரு சோகம் நடக்கிற போது உண்மை யதார்த்தத்தையே நம்ம புரிஞ்சு கொண்டு பேசுவதும் நல்லது. விஜய் என்கின்ற இளைஞனை நான் பார்த்தது கூட கிடையாது, சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், பேசுனது இல்லை. அவர் குடும்பத்திற்கு அப்பா எனக்கு தெரியும், அது வேற. இவரை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விஜய் அந்த சம்பவம் நடந்த உடனே ஓடி வந்துட்டாரெல்லாம் பல செய்தி உள்ளது, அது உண்மை அல்ல. காவல்துறை அதிகாரிகள் அங்கே நிற்க விடல, உடனே போனாங்க, இது உண்மை. அதற்கப்புறம் திரும்பி அவர் போறதுக்காக கோர்ட்டுக்கு போனாரா? கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் டிஜிபியை பாருனாங்களா? டிஜிபி ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்களா? டிஜிபி எஸ்பியை பாருனாங்களா? எஸ்பியை போய் பார்த்தாரா? எஸ்பியை பார்க்கலன்னு சொல்றாங்க. ஏமா தெருவில் என்னன்னாலும் சொல்லிட்டு போலாமா, அது வேறம்மா. டிஜிபி வேற என்னமா சொல்லுமா? டிஜிபி கிட்ட தான் எஸ்பி. ஆமா, டிஜிபி முடிவு பண்ணி சொல்லுமா வேணாமா? மாவட்ட ஏன் சொல்லல? மாவட்ட எஸ்பிக்கு போக சொன்னாங்க. நான் என்னன்னா பொழுதுபோக்காக பேசுனா இவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியலன்னு அர்த்தம். டிஜிபி நேரம் டைரக்ஷன் கொடுத்துருல கோர்ட்டு, டிஜிபி போய் பார்த்துட்டாங்கல்ல, அவர் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா நிர்வாகம் ஒழுங்கா நடக்குன்னு அர்த்தம். இவர் அங்கே போய் சொல்றாரு, இங்கே போய் சொல்றாரு, கடைசியில் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தர முடியாது, அங்கே ஏதாவது பொது இடத்துல போகணும், இப்படி 1000 கட்டுப்பாடுகள். இவர் போவதற்கான அனுமதியே இல்லை. அதை மீறி இவர் போனார்னா என்ன பண்ணுவாங்க? வேற ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா நான் அரசாங்கம் அதிகாரிகள் சொல்வதை கேட்கலைம்பாங்க. நான் வேதனையோடு சொல்வது, செத்தவர்கள் முகம் தெரியாத இருக்கலாம், பேர் தெரியாமல் இருக்கலாம், ஊர் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் 41 உயிர்கள் அந்த படுகொலை, அந்த சித்திரவதை அனுபவிச்சு செத்தாங்களே, அதற்காக வருத்தப்படாத வேதனைப்படாத எவனும் மனிதன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல பொழுதுபோக்காக அதை பேச விரும்பல. அதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் குறைந்தபட்சம் ஒரு ஆறுதலையாக தரும் நினைக்கிறேன். அதற்கான நடவடிக்கை எடுக்கிற இடத்துக்கு அரசாங்கம் முயற்சி செய்கிறதா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகத்தை தெளிவுபடுறது அவங்க வேலை. சிபிஐ போறது வேற இருக்கட்டுமா, இந்த மாநில அரசு அதற்கான இதுவரை என்ன செஞ்சிருக்கு கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்குல்ல, சாதாரண பாமரனுக்கு இருக்குல்ல, அது இல்லை. இதெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும்ல. அப்படி இருக்கிற போது அதெல்லாம் இந்த தேர்தல் வருகிற நேரத்தில் அது பாதிக்குமா இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கூட்டணியும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்தான நம்பிக்கை தானே அந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு சில காரியங்கள் செய்யணும் என்று இருந்தால்தான் அந்த தோழமை பலப்படும், வலுப்படும். இந்த தோழமை பலமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக திரும்பி இந்த தேர்தலில் பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு இந்த எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கலாம். அந்த ஆசை நடைமுறைகளை சாத்தியமாவதும் சாத்தியமாகாமல் போவதற்கும் கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் காரணமாக இருக்க முடியாது, ஆளுங்கட்சி தான் இருக்கும்.
இன்று இந்த சந்திப்பு நடந்த உடனே தாவேக மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாகவும் கேள்விகளாகவும் என்ன வைக்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அது சரியில்லைன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு விசாரணைக்கு அழைச்சிட்டு சிபிஐக்கு அது ஒப்படைக்கப்படுது. அப்போது இங்கே டிஐஜிட்ட கொடுக்குறாங்க, டிஜிபி வந்து இல்லை அப்படின்னு சொன்னவும் எஸ்பி கிட்ட போக சொல்கிறாங்க. நீங்கள் எஸ்பி கிட்டே போகல, அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணுன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகி இருக்கலாமே. ரெண்டுமே இல்லாமல் அவங்கள வர சொல்கிறீங்கன்னா அப்போது உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் தான் நல்லணும்னு கேட்குறாங்க. ஆமாம், வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நீ படித்த பொண்ணு விவரமான பொண்ணுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்னு இல்ல, இந்த மாதிரி விமர்சனங்கள் நீங்க என்னமா சொன்ன ஒரு மாநிலத்துடைய தலைமை அதிகாரி, போலீஸ் அதிகாரி, அவன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவன் சொன்னதை கீழே இருக்க அதிகாரி கேட்கறனா நாட்டுல என்ன நிர்வாகம் நடக்கும்? அதெல்லாம் கேள்வியை கேட்கணும். நாடு உருப்படுமா? உனக்கும் எனக்கும் நமக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் தானே. அந்த போலீஸ்ல கீழே இருக்கிற எஸ்பியோ, இன்ஸ்பெக்டரோ, டிஎஸ்பியோ, கான்ஸ்டபிளோ, டிஜிபி சொல்றதே கேட்கலன்னா அந்த துணை வழங்குமான்னு கேட்கிறேன். அதை கேட்கறது வேற ஏதோ கேட்கறியம்மா? இல்ல, இத கோர்ட்டுக்கு போற தவிர வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஜிபி தான் ஹையர் அத்தாரிட்டி இல்ல, ஆனா டிஜிபியே வந்து என்ன சொல்றாங்க, எஸ்பி மூலமா போங்க, அங்க போய் எஸ்பி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் எஸ்பி கிட்ட போல? ஏமா திரும்பி எத்தனை தரமா சொல்றது? டிஜிபி உடனே எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லிட்டு ஏங்க எஸ்பி போய் தான் பண்ணலையே? ஏமா உங்க வீட்டுல திருடு போச்சுன்னு போறீங்க, எஸ்ஐ கிட்ட போறீங்க, இன்ஸ்பெக்டர் பாருன்றாங்க, இன்ஸ்பெக்டர் பொண்ணு டிஎஸ்பியை பாருன்றாரு. இப்படியே ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பார்க்கறது மட்டும்தான் உங்க வேலையா? அப்படி ஒரு இடத்துல நீங்க போற போது இந்த வழி உங்களுக்கு புரியும். அப்போ சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகிட்ட சொல்லியே காரியம் நடக்கலன்னா அந்த துறை செத்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கான முயற்சியை அவங்க எடுக்கலையே. திரும்பி இவங்க வக்கீல்கள் போய் பார்க்கிற போதும் அந்த எஸ்பி ரொம்ப சாதாரண திரும்பி அங்கேயே போய் பாரு, டிஜிபி எஸ்பியை பார்ப்பாரு, எஸ்பி டிஜிபியை பாருப்பாரு. யாரை பார்ப்பீங்க? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு அந்த அவருடைய வேதனை புரியும். டிஜிபி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் எஸ்பியும் பார்த்திருக்காங்க. ஆமா, அவங்க போய் பார்த்தாங்க. ஓகே, பார்த்து ஒன்றும் நடவடிக்கை இல்லை. திரும்பி வந்து பார்க்கறதுக்கான நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. பாதுகாப்பு அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அப்போ முதல்வர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நான் எப்பவுமே தம்பி, அதான் இளைய சகோதரரா ராகுல் காந்தியை நினைக்கிறேன், அவரும் இப்போ என்னமே பிரதர்னு தான் கூப்பிடுவார் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையா இருக்கே தவிர களத்துல அது எதிரொலிக்கல அப்படிங்கிறீங்க கூட்டணியா? நான் இப்போ நான் சொல்லணுமா? இப்போ இல்ல கேட்கிறேன். அதாவது இவ்வளவு ஏமா அது நடக்கிறத பலப்படுவதும் பலப்படாமல் இருப்பதும் அதிகாரம் அவர்கள் கையில் இருப்பதால் அவருடைய நடவடிக்கை தான். உதாரணத்துக்கு ரெண்டே ரெண்டு உதாரணம் தான் சொன்னேன். இது சரியா தப்பான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இது தவறு தானே? அப்ப அதை திருத்திக்கிறதுக்கு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட திரும்பி கேட்டு. அதனாலதான் தவறு செய்தவர்கிட்ட போய் நீங்க திருத்த சொல்லி கேட்கறதா, எங்க கிட்ட போய் கேக்குறதா? நான் எப்படி பண்ண முடியாது? இல்ல நான் அவங்கள கேட்கல. நான் அப்பனா அவங்களுடைய வார்த்தைகள்ங்கிறது வெறும் வாய் வார்த்தைகளா மட்டும் தான் இருக்கா? முதல்ல அது அவங்க கிட்ட நீங்க கேட்கணும். அதுக்கு தான் முன்னாலே ஒரு வார்த்தை சொன்னேன், கம்பன் சொன்னதை சொன்னமா. நான் சொன்னா கூட என்ன வம்பன்றீங்க. கம்பன் சொன்னது, பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிரைத்தான், சீச்சி நன்று உனது கொற்றம்னு ராவணனை பத்தி அவன் தம்பி கும்பகர்ணன் சொன்னதை சொன்னேன். அப்போ முதல்வர் அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்துதான் கூட்டணியும் கணக்குகளும். முதல்வர் மட்டுமல்ல, அமைச்சர்கள், அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள், அவர்கள். நீங்க இப்ப நீங்க வர்றீங்க, மாமா நல்லா இருக்கியா அப்படின்னு நான் கேட்டா, அண்ணே நல்லா இருக்கனே, வீட்டுல அம்மாலாம் நல்லா இருக்காங்களா கேட்பீங்க. அங்கேருந்து வரும்போது நான் பார்த்துட்டு அடுத்த பக்கம் திரும்பணும்னா நீங்க அடுத்த பக்கம் திரும்பி போவீங்களா இல்லையா? அதை போல தோழமை என்பது ஒருவருக்கு ஒருவர் காட்டுகின்ற அன்பு, ஒருவருக்கு காட்டுகின்ற மரியாதை, அதை வச்சுதான். அதனால தான் நான் முன்னால சொன்னேன், எங்கள் கட்சியுடைய மாநில தலைவருக்கே இவ்வளவு பெரிய அவமானம் நடக்கிற போது கூட அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் இந்த கட்சியில் இருக்கிற தொண்டனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சருக்கு இருக்கிறதா இல்லையா? இது நீங்க அவங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதே கூட்டணி தொடர வேண்டும், மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், அதெல்லாம் எனக்கு விருப்பம் தான். ஆனா அப்படி இருப்பதும் இல்லாத இருப்பதும் ஆளுங்கட்சி கையில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல வேற என்ன சொல்ல? ஆளுங்கட்சி அதே இதை மெயின்டைன் பண்றாங்களா இல்லைன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். Subscribe to One India and never miss an update.